நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது பிரியாணியில் உப்பு ஜாஸ்தியாக போயிட்டா என்ன பண்ணுறது, பிரியாணி குழஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. வெளியே சொன்னால் வெட்கக்கேடு, மனசில் வச்சுக்கிட்டா மானக்கேடுன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஒரு முறை நீங்கள் தம் போட்டு இறக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை வடிக்கும் போது அந்த அரிசியிலேருந்து கண்டிப்பாக கஞ்சி வந்து வெளியாகணும். நீங்கள் அரிசி போடுறீங்கள, அந்த கஞ்சி தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷமே போதுமானது. கரெக்டான ஃப்ளேமில் கொதி வந்த பின்னாடி நீங்கள் ஒரு 3 to 4 நிமிஷத்தில் எடுத்திங்கன்னா சாதம் வெந்துடும். அதுக்கப்புறம் கம்பல்சரி கவனிக்க வேண்டியது, இந்த மசாலா கண்டிப்பாக கொதிக்கணும். ஏன்னா இது கொதிச்சா தான் அது அரிசி சூடாக கொட்டுறோம் இல்லையா, ரெண்டும் சேரும்போது ஈவனாக கொதித்து வெந்து அழகாக 20 நிமிஷத்தில் சூப்பராக தம் ஆகும். அதுவே நம்ம வந்து ரெண்டுத்தில் ஒன்று சூடு கம்மியாக இருந்தாலும் இன்னொன்று வந்து அதோட சூடை இழுத்துரும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுனா சரியாக தம் ஆகாது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக கவனிங்க. மசாலாவும் கொதிக்கணும், அரிசியும் சூடாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கரண்டியை பின்பக்கமாக எதுக்கு திருப்பி கிண்டுறோம்னா, பீஸ் ஏதாவது மேலே இருந்தால் அது உள்ளே தள்ளி விட்டுடலாம். அதே நேரம் பீஸ் எல்லாம் நகர்ந்து அரிசி வந்து உள்ளே போய் செட் ஆகிக்கும். அப்போ தானாகவே நம்ம போட்டிருக்கிற மசாலா தண்ணி மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தம்மரோ கொட்டாங்குச்சியோ போட்டு கொளுத்தி அதுக்கப்புறம் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக வந்து கீழே ஒரு சொட்டு கூட அடியும் பிடிச்சிருக்காது, தண்ணியும் நிற்காது. சூப்பராக வந்து ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி பண்ணலாம். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா, தம் ஓப்பன் பண்ண பின்னாடி உப்பு அதிகமானால் ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணணும், அரிசியை கொட்டுறதுக்கு முன்னாடி மசாலாவை கண்டிப்பாக நீங்கள் உப்பு செக் பண்ணணும். அதில் ஒரு நறுக்குன்னு ஒரு பாயிண்ட் கூட இருக்கணும். அதே மாதிரி உலையிலையும் நறுக்குன்னு ஒரு பாயிண்ட் கூட இருக்கணும். 2 தம் ஆகும்போது அட்டகாசமாக உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். தேங்க்யூ.